வணக்கம். இன்றைக்கி முட்டையை வச்சு ஒரு கிரேவி பண்ணுவோம். வாங்க. அதுக்கு 4 முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. முட்டை வேகும்போது கொஞ்சம் அதில் கல் உப்பையும் சேர்த்து வேக வச்சோம்னு சொன்னால் அதில் உள்ள அந்த டஸ்ட்டு பூரா போயிடும். வேக வச்சு இறக்கினேன் நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எப்பவும் ஒரே மாதிரி தான் செய்வோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், இது நல்லாயிருக்கும். முட்டையில் இருக்க மஞ்சள் கரு வெளியில் வந்துடாமல் அப்படி லைட்டாக அமுக்கி விட்டுட்டோம் அப்படின்னா அது வெளியில் வராது. இப்போ இந்த முட்டைக்கு ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணுவோம். மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகு சீரகத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு அரை ஸ்பூன், மிளகாத்தூள் 3/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி அதில் தோசைக்கல் வச்சுக்குவோம். தோசைக்கல் காஞ்ச உடனே எண்ணெய் 2 ஸ்பூன் எண்ணெயை நல்லா சுற்றி பரவலாகவே ஊற்றி விட்டுக்கோங்க. நம்ம அதில் முட்டை பூராத்தையும் பரப்பி விட்டோம். அதுக்காக எண்ணெய் பரவலாக இருந்தால் தான் வேகும். அதில் ஒவ்வொரு முட்டையாக உடஞ்சிடாமல் எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அதை கலந்து வச்சுருக்கோம் இல்லையா பொடி, அந்த பொடி அதில் மேலே அப்படியே அப்ளை பண்ணி விடுங்க. ரொம்ப நிறையவும் வேண்டாம், ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் அப்படி பரவலாகவே அந்த மஞ்சள் கரு பூரா முட்டை பூராவுமே அப்படி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா எல்லாத்துலேயும் நல்லா படுற மாதிரி கலந்து விட்டுட்டு மேலாப்பில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா வேக விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. அப்படி மெதுவாகவே திருப்பி விட்டுருங்க. ஒரு சின்ன ஸ்பூனோ இல்லை ஒரு கத்தி மாதிரியோ இல்லை ஒரு தோசைக்கல் மாதிரியோ கரண்டி மாதிரியோ வச்சுட்டு அப்படி திருப்பி விடும்போது அது உடையாது. நல்லாவே வெந்துருச்சு. இப்போ எல்லா முட்டையும் வெளியில் எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு 2 ஸ்பூன் நம்ம எப்பவும் பயன்படுத்துகிற ஆயில் அதை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் சோம்பு நல்லா வெடித்த உடனே பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 3 மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே கலந்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா எண்ணெயிலே வெங்காயம் கலர் மாறுற வரையிலும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம மூடி வச்சு வதக்கும் போது சீக்கிரமாகவே வதங்கிடும் வெங்காயம். இப்போ தக்காளி நல்லா பழமாக எடுத்து 2 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே கலந்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கணும். மூடி போட்டு அப்பப்போ திறந்துட்டு பார்த்துட்டு வதக்கணும். தூரில் பிடிச்சிடக்கூடாது. அப்பப்போ திறந்து பார்த்துக்கணும். இப்போ தேவையான தூள்லாம் சேர்த்துருவோம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, ஏன்னா முட்டையிலேயும் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் உப்பு, முட்டையிலையும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயிலே வதங்கணும். ஒரு 4 பல் பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் தண்ணி, அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு வேகட்டும். கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். 10 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ மூடி வச்சுப்போம். இப்போ ஒரு 2 சில்லு தேங்காய் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன்.
அதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா கொதி வந்துருச்சு, தண்ணியும் வற்றிருச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க தேங்காயை அதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். தேங்காய் வந்து நிறைய சேர்க்க வேண்டாம், நம்ம டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் நூல் சேர்த்தா போதும். நம்ம இன்னும் கெட்டியாக வேணுமா இன்னும் கொதிக்க விடலாம். சாதத்துக்குனா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் மல்லித்தலையும் கொஞ்சம் சேர்த்துப்போம். இப்போ வறுத்து வச்சுருக்க முட்டை எல்லாத்தையும் அது உள்ளே சேர்த்துப்போம். அந்த முட்டையில் வேணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் போல் அந்த குழம்பு மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதை அப்படி மேலாப்பில் தெளித்து விட்டுக்கலாம். முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கிரேவி வந்து சப்பாத்திக்கு செமையாக இருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம சேனல் இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உடனே உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்யூ.